ஹாய் நண்பர்களே! பெற்றோரா இருக்கும் எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு சூப்பரான, ஆனா அதே சமயம் ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு வேலை என்னன்னா, அது குழந்தை வளர்ப்பு தான். இல்லையா? நம்ம குழந்தைகள ரொம்ப நேசிக்கிறோம். அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வோம். ஆனா சில சமயம் அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நமக்கே புரியாது. எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம். ஆனா நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறானே! ஏன் இப்படி அடம்பிடிக்கிறான்? ஏன் படிப்பு ஏற மாட்டேங்குது? இந்த மாதிரி கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு தோட்டக்காரரா மாறப்போறோம். என்னது? தோட்டக்காரரா? வாங்க சொல்றேன். நம்ம குழந்தைங்க ஒரு சின்ன செடி மாதிரி. ஒரு குயவர் களிமண்ணை எடுத்து தனக்கு வேணுங்கிற வடிவத்துல ஒரு பானையை செய்வாரு. ஆனா ஒரு தோட்டக்காரர் ஒரு விதைக்குள்ள இருந்து என்ன செடி வருமோ அதை வர வர வைப்பாரே தவிர மாமரத்து விதைய வச்சு ரோஜா பூவை எதிர்பார்க்க மாட்டாரு. நம்மள பல பேர் குயவர் மாதிரி தான் நம்ம குழந்தைகளை நமக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் முதல் தப்பு. நாம ஒரு தோட்டக்காரர் மாதிரி நம்ம குழந்தைங்க அந்த செடிக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது நல்லா வளர்றதுக்கு தேவையான தண்ணி, உரம், அன்பை கொடுத்தா போதும். அந்த செடி பிரம்மாண்டமாக வளரும். சரி, அந்த சூப்பரான தோட்டக்காரரா மாறுறதுக்கு சில டிப்ஸை பார்க்கலாமா? அவங்க செய்கைக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடிங்க. ஒரு குழந்தை அழுது அடம் பிடிக்குதுன்னா நாம உடனே அழாத, வாயை மூடுன்னு சொல்றோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு அது ஏன் அழுது? பசிக்குதா? தூக்கம் வருதா? யாராவது அடிச்சிட்டாங்களா? இல்ல நம்மளோட கவனத்தை ஈர்க்க பாக்குதா? காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா தீர்வு ரொம்ப ஈஸி. செயற்கையை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை பாருங்க. உணர்வுகளை அங்கீகாரம் கொடுங்க. ஒரு குழந்தை பொம்மை உடஞ்சி போச்சுன்னு அழுதா, சி இதுக்கெல்லாம் அழுவாங்க, நான் வேற வாங்கி தரேன்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா, ஓ உன்னோட ஃபேவரட் பொம்மை உடஞ்சிடுச்சா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அதோட உணர்வை நாமே புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க உணர்வுகளை மதிக்க கற்றுக் கொடுத்தா அவங்க நம்ம உணர்வுகளையும் மதிப்பாங்க. ஒப்பிடாவே ஒப்பிடாதீங்க. பக்கத்து வீட்டு பையனை பாரு, எதிர் வீட்டு பொண்ணை பாரு, தயவு செஞ்சு இந்த வசனத்தை உங்க டிக்ஷனரியில இருந்து எடுத்துடுங்க. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது. ஒரு குழந்தை நல்ல படம் வரையும், இன்னொரு குழந்தை நல்லா ஓடும். உங்க மீன் பறக்க கத்து கொடுக்காதீங்க. உங்க பறவைக்கு நீந்த கத்து கொடுக்காதீங்க. அவங்க திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை பாராட்டுங்க. கற்றல் குறைபாடு ஒரு நோய் அல்ல. சில குழந்தைகள் படிக்கவோ எழுதவோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க மற்ற குழந்தைகளை விட மெதுவாக கத்துப்பாங்க. உடனே அவங்கள மக்கு முட்டாள்னு முத்திர குத்துடாதீங்க. அது ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். சரியான பயிற்சியும் நம்மளோட அன்பும் ஆதரவும் கிடைச்சா அவங்களும் நிச்சயம் ஜெயிப்பாங்க. தேவைப்பட்டா அதுக்கான நிபுணர்களை கிட்ட ஆலோசனை கேட்கறதுல எந்த தவறும் இல்லை. ஓகே, ஃபைனலி நண்பர்களே, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம பர்ஃபெக்டான பெற்றோராக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் நம்ம குழந்தைகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற பெற்றோராக நிச்சயமாக இருக்கணும். அவங்களோட சண்டை போடுறத விட அவங்க உலகத்துக்குள்ளே போய் அவங்களுக்குள்ள ஒருத்தராக மாறி பாருங்க. அவங்க சொல்கிற கதைகளுக்குள்ள கேளுங்க. அவங்களோட சேர்ந்து விளையாடுங்க. அந்த அன்பு எந்த புத்தகமும் சொல்லித்தராத பக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாம் எல்லாரும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கற்றுக்கலாம். உங்கள் குழந்தைகள் அன்பாக கவனிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.